ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா மசித்து அதில் சாம்பார் செய்யலாம். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் பாசிப்பருப்பை வேக போட்டிருந்தேன். அரை வேக்காடு வெந்த உடனே ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி பழம், கேரட்டு, அவரைக்காய், வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு பீன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது பாயில் ஆகணும். பாயில் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி பழம் அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளிப்புக்கு எதுவுமே நான் சேர்க்குறதில்ல. தக்காளி ஒன்ஸ் தக்காளி மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸ் இருந்தால் பீன்ஸு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து கத்திரிக்காய் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்து இப்படி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா அந்த இதில் ஆயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த தண்ணியிலே இது வேகட்டும். இது வேகிற ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தா அது நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இருந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அந்த மசிச்சு சேர்க்குறதுல தான் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்கிறதுல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ இப்படி கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டாச்சு. லைட்டாக வீட்டில் அரைச்ச மசால் பொடியே நம்மளுக்கு போதும். அதனால் வீட்டில் அரைச்ச மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. சில்லி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இந்த மசால் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகுதுன்றைக்கி நம்மளுக்கு பாயில் ஆகணும். அதனால் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த ஸ்டேஜில் இங்கிட்டு தாளிப்பு பண்ணிடலாம். நான் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெங்காயம், 1 வத்தல், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புல எடுத்து ஊற்றிடுங்க. ஒரு டேஸ்டியான பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு மசிச்சு செஞ்ச சாம்பார் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லாஸ்ட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிருங்க. ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.